நாம் ஒரு சிலரை மட்டும் அர்த்த மண்டபத்துக்குள் நுழையக்கூடாது என்று சொல்வது எந்த வகையில் நியாயமானது? பிரபந்தத்துக்கு இசையமைக்கக்கூடிய சக்தி உடைய ஒரு மிகப்பெரிய இசை ஞானி இந்த மண்டபத்தை தாண்டி வர முடியாது, அந்த மண்டபத்தை தாண்டி வர முடியாது என்றால் கற்கிறோம், கற்ற வழியில் நாம் நிற்பதில்லை, பிறரை வெளியில் நிறுத்துகிறோம். அது இன்னும் அவமானகரமானது. இங்கே எல்லாம் தமிழ்நாட்டில் சில பேர் இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கான். நாங்கள்லாம் ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்பட்டோம், எங்களை ஹிந்தி படிக்க விடல, எங்களை மட்டும் ஹிந்தி படிக்க விட்டுருந்தா நாங்கள் அப்படியே வானத்தில் போய் கொடி ஏற்றிருப்போம், நாங்கள் அப்படியே போய் என்னென்ன அற்புதம்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ அற்புதமும் பண்ணியிருப்போம், எங்கள் தலைமுறை 2 தலைமுறையை நாசமாக்கிட்டாங்க ஹிந்தி படிக்க விடலை அப்படின்னு. நான் அடிமைத்தனத்துக்குத்தான் எதிரியாக இருக்கிறவனே ஒழிய யாரோ ஒருவனை எனக்கு அடிமையாக வைத்துக்கொண்டு சுதந்திர தின விழா கொண்டாடினால் என்னை விட மோசமான நபர் இந்த உலகத்தில் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் யாருக்கு அடிமையா இருக்க மாட்டேன், ஆனா எனக்கு 2 பேர் அடிமையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அது எப்படி பண்பாடோடு சேர்ந்தது? அண்மையிலே தாலிபான்ல ஒன்று போட்டிருக்கிறார், பெண்கள் இருக்கிற வீட்டில் ஜன்னல் இருக்கக்கூடாது, பெண்களுடைய தன்மை வெளியிடப்படக்கூடாது என்பதற்காக தாலிபான்ல என்ன பண்ணிருக்கிறாங்க, ஜன்னல் இருக்கக்கூடாது, ஏற்கனவே ஜன்னல் இருக்குமானால் அது அடைத்து வைக்கப்பட வேண்டும். நியாயமா? அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டா, இன்னொருவரை பற்றிய விமர்சனத்தில் எனக்கு ஒரு எல்லை இருக்கு, அந்த எல்லையோடு நான் திரும்பி வந்துடணும், அதுக்கு மேல நான் எந்த எல்லைக்குள்ளேயும் போக முடியாது. நான் நேரா அவங்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டேன், சார் நீ எல்லாம் ஒரு மனுஷனா, வரிசையில் நிக்கணுங்கிற உணர்வும் உனக்கு இல்லை, அதுவும் ஒரு பெண் நிற்கிறாங்க, தாய்மை அடைந்தவங்க நிற்கிறாங்க, அவங்கள தள்ளிக்கிட்டு நீ போய் ஏறி பிரிந்து ஒரு சீட் பிடிச்சி உட்காருறிய, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படி. ஸோ என் வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம் அவன் சொன்னான். இனிய நண்பர்கள், ஊடக நண்பர்களுக்கும் வருகை தந்திருக்கிற அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தமிழுக்கும் வயதாவதில்லை, தமிழ் படித்தவர்களுக்கும் வயதாவதில்லை. ஆர் அழகப்பன் பாருங்க எவ்வளவு உற்சாகமா, எவ்வளவு ஆர்வமா அவர் எவ்வளவு செய்திகளை குறித்து கொண்டு வந்து பேச வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் ஆரம்பத்தில் ராமலிங்கர் பணிமன்றம் என்ற அருட்செல்வர் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர்கள் அமைத்திருந்த அமைப்பிலே கல்லூரி படிக்கிற காலத்திலே மேடையிலே கொஞ்சம் பணிகளெல்லாம் செய்வோம். டாக்டர் ஔவை நடராஜன் எங்களை அதற்கெல்லாம் பழக்கினார். முத்தமிழ் காவலர் KRP விஸ்வநாதன் அவர்கள் திருச்சியிலிருந்து ரயிலில் வருகிறார், நீ போய் அழைத்து வா என்று என்னை சொன்னார். அப்போது நான் அவர் ரயிலில் வருகிற அந்த பெட்டியை தேடி அதன் வாசலிலேயே நின்றேன். சும்மா அப்படி ஒரு கிரேக்க சிற்பம் மாதிரி வெள்ளவெளேல்னு ஒரு தோற்றம் அவருக்கு. அந்த பெட்டியை விட்டு நெடு நல்ல உயரம் முத்தமிழ் காவலர் KRP விஸ்வநாதன் இறங்குறார். கையில் ஒரு சின்ன பிரீஃப் கேஸ் வச்சுருக்கார், வேறு ஒன்றும் இல்லை, இவ்வளோண்டு ஒரு பிரீஃப் கேஸ் அவருடைய தேவைகளுக்காக. அதை அவர் எடுத்துக்கிட்டு அப்படி இறங்கினார். நல்ல முதுமை அப்போவே அவருக்கு. நான் விழாவுக்கு அழைக்க போயிருக்கிறேன், அதனால ஐயா பெட்டியை கொடுங்க, நான் எடுத்துக்கிட்டு வர்றேன், வெளியில் வாகனம் நிற்கிது, பெட்டியை கொடுங்கன்னு. பெட்டியை கொடுங்கன்னு நான் சொன்னபோது அவர் ஒரு பதில் சொன்னார், எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசாகலை. அப்படியே அசந்துட்டேன், எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசாகலை, பெட்டியை அடுத்தவங்கிட்ட கொடுக்குற அளவுக்கு எனக்கு வயசாகலை தெரியுமா அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அதை அப்படியே எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நடந்து அந்த ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் நடந்த காட்சி இன்னும் என்னுடைய மனசில் அப்படியே நிற்கிது. முதுமை என்பதை மனதளவில் ஏற்றுக்கொண்டு விட்டவர்களுக்கு இளமையில் முதுமை வந்து விடுகிறது. மனதளவு அதை நிராகரித்து விட்டவர்களுக்கு முதுமை கூட அவர்களை நெருங்குவதற்கு அச்சப்படுகிறது. அது ஒரு தனி குணம். பாருங்க, தனியாக வந்திருக்கிறேங்கிறார், இந்த வயதில் ஒரு தனியாக வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அதுவே ஒரு பெரிய விஷயம். அவருடைய அந்த தமிழ் ஆர்வத்தை நான் முதலில் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். எனக்கு இன்னைக்கு ஒரு தலைப்பு, கற்பதும் நிற்பதும் அப்படின்னு ஒரு தலைப்பு. ரொம்ப சிம்பிள், திருக்குறளையே இருக்கு, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர். படிப்பது மட்டும் போராது, படித்த வழியிலே மனிதன் நிற்க வேண்டும். என்ன படித்திருக்கிறானோ எல்லா படித்த வழியிலும் நிற்க முடியாது, அதில் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் எனக்கு உகப்பானது, எனக்கு சரியானது, இது எனக்கு சரியில்லாதது,
என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதது. திருக்குறளில் மட்டும் ஒரு பெரிய அழகு என்னன்னா, திருவள்ளுவர்கிட்ட போய் ஒன்று நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னாலும் சந்தோஷமாக கேட்டுக்கிற பொறுமை அவருக்கு உண்டு. ஏன்னா எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறார். என்னை எதிர்த்து பேசினா கூட எனக்கு சந்தோஷம்னு சொல்கிறார். இன்னைக்கு அப்படி சொல்கிறவங்களே உலகத்தில் கிடையாது. நீ மட்டும் என்னை எதிர்த்த ஒழிச்சிட்டு மறுவேலை போப்பேன். அந்த உணர்வு இல்லை. நான் இன்னைக்கு சொல்கிறேன், அந்த உணர்வு உள்ளவர்கள் மனிதர்களே இல்லை. என் கருத்திலிருந்து மாறுபட உனக்கு உரிமை உண்டு என்பதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறவர்கள் மனிதர்களாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். என்னிலிருந்து நீ மாறுபடுவதற்கு உனக்கு முழு உரிமை உண்டு. அது மகனா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், மகளா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், யார வேணாலும் இருக்கலாம். மாறுகிறேன் என்று சொல்வதற்கான ஒரு உரிமை தரப்பட வேண்டும். மத நூல்கள் அதை தருவதில்லை. மத நூல்கள் தங்களை கேள்வி கேட்பதை சகிப்பதில்லை. விசாரிப்பதை, கேள்வி கேட்பதை, சிந்திப்பதை, ஆலோசிப்பதை, அதை எதிர்த்து ஒரு கருத்தை பதிவு செய்வதை மத நூல்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஆனால் திருக்குறள் அப்படி அல்ல. என்னிலிருந்து மாறுபட்ட ஒரு கருத்தை நீங்கள் சொல்வதென்றாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்பதுதான் வள்ளுவர் கண்டறிந்த ஒரு வாழ்க்கை முறை. அதனால எது சரியில்லையோ அதை தூக்கி அந்தந்த தள்ளி வச்சிடலாம். ஆனால் எது சரியோ அதை நான் பின்பற்ற தொடங்கலாம். இந்த உலகத்தில் 1000 நல்லவை இருக்கலாம், 1000 நல்லவையும் நானே பின்பற்ற முடியாது. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சார் இதுவும் சரியா இருக்கு. சில பேர் நாய் வாய் வச்ச மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவான். எல்லாத்திலையும் போய் தானே அதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும், இது செய்யணும், எல்லாம் நல்ல ஒரே வார்த்தை. தம்பி, எல்லா நல்லதையும் நீ செய்ய முடியாது. ஆனால் நீ செய்கிற எல்லாமே நல்லதாக செய்ய முடியும். இந்த வித்தியாசத்தை வாழ்க்கையில் புரிஞ்சுக்கணும். எல்லா நல்லதையும் நானே பண்ண முடியாது, ஆனால் நான் செய்கிற எல்லா காரியமும் நல்ல காரியமாக பண்ண முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல வாழ்க்கையை ஆரம்பின்னு ஒரு 5-6 நல்லது எவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்மளால் ஒரு பெரிய நல்லதுகள் எல்லாம் உலகத்தில் செஞ்சுட்டு போக முடியாது. அது மாதிரி திருவள்ளுவர் சொல்வதில் ஏற்பதை ஏற்கலாம், ஏற்க மறுப்பதை நீங்கள் மறுக்கலாம். நிற்க அப்படின்னு ஒரு எல்லை கொடுக்குறாரு. புத்தக கண்காட்சியில் அந்த தலைப்பு நான் வச்சிருக்கிறேனே எதுக்காக அப்படின்னா, சார் இந்த உலகத்தில் ரொம்ப சிம்பிளாக புத்தகத்தை சப்போர்ட் பண்ணி ஒரே வரியில் ஏன் புத்தகம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொன்னவர் திருவள்ளுவர். எப்படி? அவன்கிட்ட போய் ஒருத்தர் கேள்வி கேட்குறான், சார் மனுஷனுக்கும் விலங்குக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறான். மனுஷனுக்கும் விலங்குக்கு என்ன வித்தியாசம் அப்படி ஒரே வரி திருவள்ளுவர் சொன்னார். மனுஷனுக்கு புஸ்தகம் படிக்க தெரியும், விலங்குக்கு புஸ்தகம் படிக்க தெரியாது. புஸ்தகம் படிக்க தெரிஞ்சா அது மனுஷன், ஆனால் புத்தகம் படிக்க தெரியாட்டி அது விலங்கு. விலங்கோடு மக்கள் அணையர், இளங்குனூர் கற்றாரோடு ஏனையவர். விலங்கோடு மக்கள் அணையர். விலங்கு மாதிரி யார் புஸ்தகம்லாம் எடுத்து படிக்காதவன். இதை விட சிம்பிளா எப்படி சொல்ல முடியும்? ஆனால் சில பேர் வெட்கம் இல்லாமல் தன்னை விலங்குன்னு ஒத்துக்குவான். இப்பெல்லாம் நாங்கள் வசதியாக இருக்கிறோம், பிளேனில் வரோம். அப்போல்லாம் சொற்பொழிவாளரை பிளேன்லேயே ஏற்ற மாட்டாங்க. அது ஏதோ தீட்டுங்கிற மாதிரி ஒதுக்கி வச்சுருப்பேன். காரே கொடுக்க மாட்டாங்க, பஸ்ஸில் தான் போயாகணும். அந்த ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி படாத பாடுபட்டு நான் பஸ்ஸில் போகும்போது சார் ஒரு கியூ, ஒரு வரிசை, அந்த வரிசையில் பாருங்க உள்ளே போனோம், நம்பவே முடியாது. பஸ் வந்து நிற்கிது, பயங்கர கூட்டம். ஒருத்தர் என்ன பண்ணுறான், அந்த கூட்ட வரிசையை அப்படி ஒரு தள்ளிட்டு, அதுவும் ஒரு ஒரு தாய்மை அடைந்த பெண் நிற்கிறாங்க வரிசையில். அவங்கள ஒரு தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே ஏறி போய் உள்ளே போய் சீட் பிடிச்சான், இடம் பிடிச்சி உட்காந்தான். அப்புறம் நாங்கள்லாம் வரிசையில் ஏறினதுக்கப்புறம் எனக்கு கொதிப்பு. நான் நேராக அவங்ககிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டேன், சார் நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? வரிசையில் நிற்கணுங்கிற உணர்வும் உனக்கு இல்லை. அதுவும் ஒரு பெண் நிற்கிறாங்க, தாய்மை அடைந்தவங்க நிற்கிறாங்க, அவங்கள தள்ளிக்கிட்டு நீ போய் ஏறி போயிருந்து ஒரு சீட் பிடிச்சி உட்காடுறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படி. ஸோ என் வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம். அவன் சொன்னான், இல்லை இப்போ என்னங்கிறேன். இப்போ அவனை பொறுத்த வரைக்கும் சீட் கிடைச்சாச்சு, உட்காந்தாச்சு. இது எதுக்கு இல்லை இப்போ என்னங்கிற அப்படின்னு நான் யோசித்தேன். மனுஷன் இல்லாததுக்கிட்ட எனக்கு பேச தெரியாதுப்பா, நான் வேறு வழி இல்லை அப்படின்ட்டு வந்து இங்கே உட்காந்து என்னுடைய எனக்கு கிடைச்ச இருக்கையில் வந்து நான் உட்கார்ந்தேன். எனக்கு பக்கத்து இருக்கையில் இருந்தவன் ஒரு கேள்வி கேட்டான், நல்ல நோஸ்கட் வாங்கினீங்களாம்னா. அது பாருங்க, நான் போய் ஒரு கேள்வி கேட்டு அவமானப்பட்டு வந்ததில் அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம்.
இந்த சமூகத்திலும் நல்லது சொல்லிக் கொண்டு இன்னும் நாங்கள் உயிரோடு இருக்கிறோமே, அதுவே எத்தனை பெரிய விஷயம் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நான் வேடிக்கைக்கு சொல்லல. இந்த உலகத்திலே கஷ்டமான விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு மனிதனுக்கு நிஜமான நன்மையை செய்ய முடியாது. நிஜமான நன்மை நீங்க செய்யணும்னு நினைச்சா, உண்மையான நன்மையை செய்யணும்னு நினைச்சா உங்களை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். நன்மை செய்வது போல் நடித்தால் வரவேற்பார்கள். கூடுமான வரை அவர்களை அழிப்பதற்கு வழி செய்தால் உங்களை அதிகம் நேசிப்பார்கள். இந்த முரண் ஏன் எப்படி என்னன்னு தெரியல. யாராவது நல்லது செய்யணும்னு நினைச்சாலே அவர்கள் அதை நல்லதை செய்து முடிப்பது என்பது கஷ்டம். ஆனா திருவள்ளுவர் உலகத்துக்கு நல்லது சொல்ல, நல்லா படிப்பா, படிச்சதுக்கு அப்புறம் அது வழியில நில்லுப்பா, கற்க கற்ற வழியில் நிற்க, அதான் கற்பதும் நிற்பதும். புத்தக கண்காட்சி எதுக்கு வச்சிருக்கிறாங்க? அலங்காரத்துக்கா? இலங்கு நூல் கல்லாதாரோடு ஏனையவர், அதாவது இலங்கு நூல் கற்றவரோடு ஏனையவர். அதாவது படிக்கணும், ஒரு நூலை படிச்சா போராது, அதை உள்ள மனதுக்குள்ள வாங்கணும். எங்களுடைய அடிகளார் அவர்கள் ரொம்ப அழகா சொல்வாரு. பழைய அடிகளார் அவர்கள் என்னன்னா, சாப்பிடுறது பெருசு இல்லப்பா, சாப்பிடுறதுல ஒரு பெரிய சாதனை இல்லை, சாப்பிடுறது செரிக்கணும் இல்லை. சில பேருக்கு செரிக்கவே செரிக்காது. சில பேருக்கு ஒரு ஆச்சரியமான கிரைண்டர் சார் அது. என்னன்னா எது போட்டாலும் வித்தின் 10 மினிட்ஸ் அரைச்சி தள்ளிட்டு அடுத்தது அப்படின்னு கேட்கும். அது ஏதோ கோயம்புத்தூர் கிரைண்டர் இல்லை, அது ஏதோ ஒரு இன்டர்நேஷனல் கிரைண்டர் யாரோ ஒருத்தர் பண்ணி அதை உள் செட் பண்ணி இருக்கிறா, அது தனி. சில பேருக்கு அது ஒரு பெரிய யோகம். ஆனா நீ சாப்பிடுறது முக்கியமே இல்லை, அந்த சாப்பிட்ட உணவு உள்ள போய் அது உன் உடம்புல எலும்பா நரம்பா ரத்தமா அது தனித்தனியா பிரிஞ்சுக்குது. என்னென்னவா போய் சேரணுமோ அத்தனையுமா மாறணும். இது ஒரு ஒண்டர்ஃபுல் மெஷின். அதை ஒரு புத்தகத்தில் படிச்சிருந்த. ரஷ்யாவில் ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். 45 கிலோமீட்டர் ஏரியாவில் ஒரு இண்டஸ்ட்ரி நிறுவி அதாவது இப்படி பிரிக்கணும்னா கூட இவ்வளவு கிளியரா பிரிக்க முடியாதுன்றான். எது எலும்புக்கு தனி, நரம்புக்கு தனி, ரத்தத்துக்கு தனி, அதுக்கு என்னென்ன வேணுமோ அதாவது அங்கங்கே சப்ளை பண்ணிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டே போய் வேண்டாதெல்லாம் எடுத்து வெளியே தள்ளி, இது மாதிரி ஒரு ஒரு கருவியை உருவாக்குவது என்பதே கஷ்டம். அதனால சாப்பிடுவது ஒரு பெரிய சாதனை இல்லை, ஆனால் சாப்பிட்டது ஜீரணமாகணும். அது மாதிரி சில பேர் 100 புத்தகம் படிச்சுட்டோம், பட்டு முட்டாளா இருப்பான், மட்டையனா இருப்பான். ஒண்ணுமே விளங்கான அவனோட பேசவும் முடியாது, அவனோட எதையும் ஒன்று புரிய வைக்கவும் முடியாது, தாறுமாற பேசுவோம். அவனுக்கு திருவள்ளுவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, எப்பா இப்ப படிச்சும் பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு சொன்னது கூட பெருசு இல்லைங்க, எங்களை மாதிரி மேடையில பேசுறோம் பாருங்க, எங்களை செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒன்று சொன்னார். ஒரு வார்த்தை, டேய் ரொம்ப படிச்ச, பெருசா பேசின, ஒன்னையுமே வாழ்க்கையில் நீ நடைமுறைப்படுத்தலை அப்படின்னு சொன்னா உன்ன மாதிரி ஒரு படு முட்டாள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஓதி உணர்ந்து பிறர்க்கு உரைக்கும் தான் அடங்கா பேதையில் பேதையார் இல், முட்டாளில் பெரிய முட்டாள் இந்த உலகத்தில் இல்லை. பாருங்க, சில பேர் நிறைய படிச்சிருப்பான், ஆனா எது படியும் நடக்க மாட்டான், வாழ்க்கையில எதையுமே பின்பற்ற மாட்டான், எதையுமே யோசிக்கவும் மாட்டான். எனக்கு இதுதான் புரியல, ஏன் நம்முடைய மக்கள் புதிதாக தெரிந்து கொண்ட ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏன் அச்சப்படுகிறார்கள், பயப்படுறாங்க. ஓஷோ ஒரு வார்த்தை சொல்றார், லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபியர். பிறந்த அன்னையிலேருந்து மனிதன், பிறந்த அன்னையிலேருந்து இல்லை, வயிற்றுல இருக்கும் போதே ஃபியர் குழந்தைக்கு. மனிதர்கள் அளவுக்கு மீறி அச்சப்படுகிறார்கள். அதன் காரணமா எதனாவது ஒரு மாற்றம் இதான் உண்மை அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்வதற்கே தயாரா இல்லை. இருக்கலாம் சார், அதெல்லாம் இருக்கலாம் சார், ஆனால் நாம ஒன்றும் பண்ண முடியாது சார், அது அப்படியே ஏதோ இவ்வளவு வருஷம் இருந்தோம், அப்படியே நாம அப்படியே போய் சேர்ந்துடலாம். ஏன் மாத்தினா என்ன, கொஞ்சம் மாறி சிந்திச்சா என்ன, இது தவறுங்கிறத புரிந்து கொண்டு வாழ்க்கையை மாற்றிக்கொண்டா என்ன, குறைஞ்சா போகுது சார். இந்த 2022 ஜூலை 19 ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. 2022 ஜூலை 19 ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். சேலத்தில் ஒரு கோயில் இருக்கு, அதுக்கு பேரே பாருங்க, தலைவெட்டி முனியப்பன் கோயில்னு பேரு. தலைவெட்டி முனியப்பன் கோயில் அப்படின்னு அந்த கோயிலுக்கு பேர் இருக்குது. ஒரு 10-12 வருஷமா கேஸ் நடந்து HRNC டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த வேற ஒரு குழுவுக்கும் பெரிய கேஸ் நடந்து கடைசியாக ஹைகோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டு 2 ஜட்ஜஸ் பெஞ்சு உட்காந்து அவங்க நேராக இன்ஸ்பெக்ஷனுக்கே போய் அந்த கோயிலையே எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜட்ஜ்மெண்ட் போட்டாங்க. என்ன தெரியுங்களா, அது தலைவெட்டியும் இல்லை, அது முனியப்பனும் இல்லை, புத்தர். இந்த உலகத்தில் தலைக்குள்ள ஏதாவது வேணும்னு ஆசைப்பட்ட ஒத்த மனுஷன் புத்தர். அவரை தலைவெட்டி முனிய
ஐயப்பனா நம்மால் ஆக்கிட்டான். அப்புறம் அங்க என்னென்ன வெட்ட முடியுமோ எல்லாம் வெட்டுறான். யாரு? புத்தருக்கு. 2 ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஸ்ட்ரெயிட்டா போய் ஸ்பாட்ல இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அப்புறமா ஆர்குமெண்ட்ஸையும் வச்சு அவங்க ஜட்ஜ்மெண்ட் போடுறாங்க. என்ன? இது புத்தர் சிலை, எனவே நீங்க மரியாதையா பௌத்த நிறுவனத்து கையில கொடுத்துடுங்க, இல்ல நீங்க இந்து மரபின்படி இந்த கோயிலை பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் போட்டாச்சு. பேசாம கொடுத்துட வேண்டியதானே? நம்மளால அதுக்கும் தலைப்பா கட்டி அதுக்கு மேல என்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி முடியாது. பட நீ என்ன பெரிய ஹைகோர்ட்ல உட்காந்து சொன்னாப்புல கேட்கணுமா? நாங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னாலே கேட்க மாட்டோம், அப்புறம் ஹைகோர்ட் சொன்னா எப்படி கேட்போம் அப்படின்னு கடைசியா அவங்க கெஞ்சி, அந்த பௌத்த அமைப்பை கெஞ்சி பௌர்ணமியாவது எங்களுக்கு ஒழுங்குடா. ஏன்னா புத்தருக்கு எல்லாமே பௌர்ணமி, வாழ்க்கையில் எல்லாமே பௌர்ணமியில் தான் நடந்தது அவருக்கு வரிசையா. அதனால பௌர்ணமி ரொம்ப விசேஷமான ஒரு இதாக கருதுவார்கள் பௌத்த மரபினர்கள். அவங்க கேட்குறாங்க பௌர்ணமி எங்களுக்கு விடுன்னு. கடைசியாக கோர்ட்லேருந்து ஆர்டர் போட்டாங்க, பௌர்ணமிக்கு முதல் நாள் இரவு அவங்கக்கிட்ட ஒப்படைச்சோன்னும் அவங்க அந்த பூஜையை பண்ணுவாங்க. அப்புறமா அதை முடிஞ்சு இரவுக்கு மேலே தான் அந்த கோயிலை அவங்கக்கிட்ட ஒப்படைப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் யாரும் அவங்கள ஒன்றும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு. நம்மளால என்ன பண்ணிட்டான், முதல் நாள் கோயிலுக்கு போனவன் கோயிலை விட்டு வெளியே போகல, ராத்திரி முழுக்க அங்கே உட்காந்துக்கிட்டான். அவங்க உள்ள வர முடியாது, இல்லை ராத்திரி உள்ள வரக்கூடாது, ராத்திரி 12 மணிக்கு அப்படின்னு உள்ள உட்காந்துக்கிட்டு அவங்களே ஏற்கனவே பௌத்தர்கள், அடிக்கடியில் இறக்க முடியாது, அவங்கள உள்ளேயே விடலை. கடைசி வரைக்கும் அவங்கள முடியவே இல்லை. இன்னைய வரைக்கும் ஹைகோர்ட்டோடைய ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணவே முடியல அந்த இடத்துக்குள்ள. எத்தனை வருஷம் ஆச்சு? 2022 ஜட்ஜ்மெண்ட். நான் ஒன்று சொல்லட்டுமா? என் மதத்துக்கு ஒரு அநியாயம் இழைக்கப்பட்டால் அது என்னுடையதாக ஆக்குவேன் என்று சொல்லுவதை போல, நான் இன்னொரு மதத்துக்கு அநியாயம் இழைத்திருந்தால் அதை சரி செய்வேன் என்று சொன்னால் மட்டும்தான் சரியான நாகரிகம் வளர்ந்திருக்கிறது என்று பொருள். எனக்குன்னா ஒரு நியாயம், அவனுக்குன்னா ஒரு நியாயம். என் மதத்துக்கு ஒண்ணுன்னா நான் கத்துவேன், அதுல நான் தப்பு பண்ணியிருந்தா அதை கண்டுக்காம அப்படியே போவேன்னா தப்பு இல்லையா? அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா? யோசிக்க மாட்டாங்களா? இந்த எண்ணம் வரும், என் மதம்னா எல்லாமே கரெக்டு, ஆனா அடுத்தவங்க மதத்துக்கு நான் அநியாயம் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு திருத்திக்கவே மாட்டேன் அப்படின்னா அது எந்த வகையோட நியாயமா என்ன முடியும்? நான் இன்னொரு மதங்களை குறை சொல்றதுக்காக விமர்சனம் பண்ணுறதுக்காக சொல்லலை. ஸ்ரீரங்கம் கோயில் திருப்பணியை திருமங்கையாழ்வார் பண்ணாரு, கரெக்டு. நாகப்பட்டினத்தில் இருக்கிற புத்தர் தங்க சிலையை அவர் திருடிட்டு தானே பண்ணாரு. நாகப்பட்டினத்தில் இருந்த புத்த விகாரத்தில் இருக்கிற புத்தருடைய தங்க விக்கிரகத்தை திருடிட்டு திருடலாமா? அது நீங்க எந்த கடவுள் பேரால சொன்னாலும் திருட்டு நியாயமாயிடுமா? நம்ம அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை மனசாட்சி. இதுதான் எனக்கு வருத்தம். நிறைய படிக்கிறாங்க, ஆனா தன்னை திருத்திக்க மாட்டேங்கிறாங்க, அடமெண்டா நிக்கிறாங்க, ஃபெனட்டிக்கா நிக்கிறாங்க, நான் சொன்னதே சரி அப்படின்னு பேசுறாங்க. இப்போ நான் ஒரு மதத்து மேல மட்டுமே ஒரு விமர்சனம் வைக்கிறேன்னு பொருள் அல்ல. இஸ்லாத்திலும் எனக்கு உடன்பாடு இல்லாத எவ்வளவோ கருத்து உண்டு, கிறிஸ்துவத்திலும் எனக்கு உடன்பாடு இல்லாத எவ்வளவோ கருத்துக்கள் உண்டு. அதில் நான் படிக்கிற போது சிந்திக்கிற போது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்கள் கிறிஸ்துவத்திலும் உண்டு, இஸ்லாத்திலும் உண்டு. ஆனால் நான் ஒன்றில் தெளிவாக இருக்கிறேன், அவற்றை விமர்சிக்கிற உரிமை எனக்கு இல்லை. அது அடுத்த வீட்டு விஷயம். அடுத்த வீட்டு விஷயத்தில் நான் தேவையானால் இனிப்பு வாங்கி கொடுக்க முடியுமே ஒழிய அவர்கள் வீட்டுக்குள் போய் சண்டை போட முடியாது. அதில் அவர்களில் யார் சரியான அறிவாளிகளோ அவர்கள் சண்டையை போட்டுக் கொள்ள வேண்டும். நான் போய் இதில் தலையிட முடியாது. ஆனால் என்னுடைய வீட்டில் ஒரு பிரச்சனை வருகிற போது அதில் நான் தலையிடுவது என்பது தவிர்க்க முடியாது. இந்த உணர்வு நமக்கு வரல. நான் மற்றவன் சார் சுதந்திரத்தை பற்றி ஒரு டெஃபனிஷன் நான் சுதந்திர தின விழாவில் பேசும்போது ஜிடிவியில் சொன்னேன். என்னை யாரும் அடிமையாக்க கூடாது என்பது மட்டும் சுதந்திரம் அல்ல, நானும் யாரையும் அடிமையாக்க மாட்டேன் என்று கற்றுக்கொள்வதுதான் உண்மையான சுதந்திரம். நான் அடிமைத்தனத்துக்குத்தான் எதிரியாக இருக்கிறவனே ஒழிய யாரோ ஒருவனை எனக்கு அடிமையாக வைத்துக் கொண்டு சுதந்திர தின விழா கொண்டாடினால் என்னை விட மோசமான நபர் இந்த உலகத்தில் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் யாருக்கு அடிமையா இருக்க மாட்டேன், ஆனா எனக்கு 2 பேர் அடிமையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அது எப்படி பண்பாடோடு சேர்ந்தது? ஏன்னா தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். மனத்துக்கண் மாசியில நாதல் அனைத்து அரண். முதல்ல உன் மனசாட்சியை கேளு, நீ சரியா இருக்கியா, நீ பண்றது சரியா, இந்த காரியம் பண்ணலாமா, நம்ம இந்த மாதிரி ஒரு தவறை செய்யறமே அது நியாயமா, எல்லாத்தையும் யோசிக்கும். நான் எதற்காக இந்த கருத்தை சொல்றேன்னா,
நான் மற்ற மதங்களுடைய எல்லா செயல்களும் நியாயம் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு சில கருத்து வேறுபாடு உண்டு. நான் மதமாற்றத்தை ஒப்புக்கொள்ளுகிறவன் இல்லை. பெண்ணடிமைத்தனத்தை ஒப்புக்கொள்ளுகிறவன் இல்லை. அண்மையிலே தாலிபான்ல ஒன்று போட்டிருக்கிறார், பெண்கள் இருக்கிற வீட்டில் ஜன்னல் இருக்கக்கூடாது, பெண்களுடைய தன்மை வெளியிடப்படக்கூடாது என்பதற்காக தாலிபான்ல என்ன பண்ணிருக்கிறாங்க, ஜன்னல் இருக்கக்கூடாது. ஏற்கனவே ஜன்னல் இருக்குமானால் அது அடைத்து வைக்கப்பட வேண்டும். நியாயமா? அது என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டா, இன்னொருவரை பற்றிய விமர்சனத்தில் எனக்கு ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையோடு நான் திரும்பி வந்துடணும். அதுக்கு மேல நான் எந்த எல்லைக்குள்ளேயும் போக முடியாது. ஆனா என்னுடைய மனசாட்சி சொல்லணும், நான் சரியா இருக்கிறேன்னா, என்னுடைய விஷயத்துல நான் நேர்மையா இருக்கிறேன்னா, நான் செய்யக்கூடாத தவறுகளை செய்கிறேனா அப்படிங்கறத யோசிக்கணும். இந்த நாட்டில் புஸ்தகத்துக்கு பஞ்சமா, இலக்கியங்களுக்கு பஞ்சமா, நூல்களுக்கு பஞ்சமா? எல்லாம் படிக்கிறோம், மனப்பாடம் பண்றோம், ஒப்பிக்கிறோம், எல்லாம் பண்றோம். எதையுமே நம்ம லைஃப்ல எடுத்துக்கிறது இல்லைன்னா எப்படி வாழ்க்கை மாறும்? நீங்க இதை படிச்சிருப்பீங்களோ படிக்கல, ராமானுஜர் வாழ்க்கை வரலாறு படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். சிற்பி பாலசுப்ரமணியத்தினுடைய புஸ்தகம் அருமையான புஸ்தகம். கலைஞரும் எழுதியிருக்கிறாரு ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு. குமாரவாடி ராமானுஜாச்சாரியார் எழுதியிருக்கிறாரு. இன்னும் ஒரு 10-20 பேர் ராமானுஜருடைய வாழ்க்கையை ரொம்ப அழகா நல்ல ரொம்ப அருமையான முறையில் எழுதியிருக்கிறாங்க. சிற்பி பாலசுப்ரமணியம் கொஞ்சம் விரிவாக எழுதியிருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க. காஞ்சிபுரத்தில் திருக்கச்சி நம்பிகள்னு ஒருத்தர் இருந்தார். காஞ்சிபுரத்தில் இருந்ததால அவருக்கு திருக்கச்சி நம்பிகள்னு பேரு. ராமானுஜர் அவர் ரொம்ப மரியாதையாக மனதில் கொள்ளுவார். ஆனால் அவர் வேறு வர்ணம். பட் அவர் மேல ரொம்ப மரியாதை உண்டு ராமானுஜருக்கு. ராமானுஜருக்கு குரு பெரிய நம்பிகள்னு ஒருத்தர். அந்த பெரிய நம்பிகள் வீட்டு கிரகப்பிரவேசம் காஞ்சிபுரத்தில். அவர் வீடு கட்டி வீட்டுக்கு புண்ணியாவச்சனம் பண்ண போறார், கிரகப்பிரவேசம் பண்ண போறார். அந்த பெரிய நம்பிகள் கிரகப்பிரவேசம் பண்ண போற போது பாருங்க, நாளைக்கு காலையில விடிய காலையில கிரகப்பிரவேசம்னு வச்சிருக்கிறாங்க. ராத்திரி ஒரு 11-12 மணிக்கு என்ன பண்ணிட்டார் இந்த திருக்கச்சி நம்பிகள், நேரா பெரிய நம்பிகள் கட்டி இருக்கிற வீட்டுக்கு போய் ஒவ்வொரு ரூமா பார்த்து, இது இன்னாரையா, இதுதான் இதுவா சயன அறையா, இதுதான் தலிகை பண்ற இடமா, இதுதான் சமையல் ஆகுது, அப்படி எல்லாம் பார்த்துட்டு கடைசி வரைக்கும் போய் புழக்கடை தோட்டம் எல்லாத்தையுமே இப்படி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அப்போ எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க கிரகப்பிரவேசம் நாளைக்கு காலையில் தான், ஆனால் நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே என்ன சமாச்சாரம்? அந்த காலத்து மரபுப்படி வேறு வர்ணத்தவர்கள் ஒரு எல்லையோடு நின்று வீட்டுக்குள்ளே வர முடியாது. அது கிரகப்பிரவேசம் ஆயிட்டா அப்புறம் உள்ளே பார்க்க முடியாது. எங்கே பெருமாளுக்கு பூஜை ஆகும், எங்கே தலிகையாகும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நான் இப்போ பார்த்தா தான் உண்டு. நாளைக்கு அப்புறம் இங்கே எல்லாம் கிரகப்பிரவேசம் பண்ணியாச்சுன்னா புண்ணியாச்சனம் பண்ணியாச்சுன்னா நான் உள்ளே வர முடியாது. அதனால நான் எல்லாத்தையும் இப்பவே பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷம், நல்ல வீடு, அவர் நல்லா இருப்பார்னு சொல்லுங்கன்ட்டு வெளியே போயிட்டார் அவர் பாட்டுக்கு. உடனே ஓடி போய் ராமானுஜர்கிட்ட சொல்றாங்க இந்த சமாச்சாரத்தை, இந்த மாதிரி திருக்கச்சி நம்பி வந்துட்டாரு, எல்லோ ரூமுக்குள்ளேயும் போயிட்டு போனாரு, அந்த சமயக்கட்டு வரைக்கும் போனாரு, புழக்கடை வரைக்கும் போனாரு, தோட்டத்து வரைக்கும் போனாரு. அப்படி டக்குன்னு ராமானுஜர் சொன்னார், நாளை காலை கிரகப்பிரவேசம் நிறுத்தப்பட்டது. பெரிய நம்பிகள் முதல்ல பெரிய நம்பிகள்கிட்ட போய் சொல்றாங்க, இது மாதிரி உங்க வீட்டுக்குள்ள பூந்தாரு, இங்கெல்லாம் பார்த்தாரு, அங்கெல்லாம் பார்த்தாரு, அவர் இது வரைக்கும் போனாரு அப்படின்னு பெரிய நம்பிகள் சொன்னாரு. நாளை காலை கிரகப்பிரவேசம் நிறுத்தப்பட்டது அப்படின்னு. நிறுத்தப்பட்டது. அதை உடையாத ராமானுஜர்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நிறுத்தப்பட்டதுன்னு பெரிய நம்பிகள் சொன்னார். கரெக்ட், திருக்கச்சி நம்பி உள்ள போயிட்டாருல்ல, ஆமா, நாளை காலை கிரகப்பிரவேசம் நிறுத்தப்பட்டது. யாருக்கும் ஒன்றும் புரியல. அப்ப என்னங்க அர்த்தம், அவர் உள்ள விடக்கூடாதா என்ன? நீங்க ராமானுஜருடைய ஸ்டேட்மெண்ட் கேட்கணும். இல்லை, மிக உத்தமனான திருக்கச்சி நம்பியின் பாதம் பட்ட இடத்தை நாம் வேறு மந்திரங்கள் சொல்லி கெடுத்து விடக்கூடாது. அவர் பாதம் பட்ட இடத்தை எதுவும் செய்து விடாதீர்கள். இதற்கு மேல் ஒரு புண்ணியமை அங்கு ஏற்படுத்த முடியாது. இதற்கு மேல் ஒரு தூய்மையை இன்னொருவர் ஏற்படுத்த முடியாது. தூய்மையே வடிவமானவர் திருக்கச்சி. அவர் பாதம் பட்ட இடத்தை நீங்கள் தேவையற்ற உங்களுடைய நுழைவின் மூலமாய் கெடுத்து விடாதீர்கள். கிரகப்பிரவேசம் முடிந்து விட்டது. இலக்கியத்தில் இருக்குல்ல, ராமானுஜர் வாழ்க்கையில் இருக்குல்ல, எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கல. என்ன அப்படிப்பட்ட ஒரு குலத்தை சார்ந்தவர் வீட்டில் வந்து போனது, உண்மையான பக்தியுடையவர் வந்து போனது என்பது சிறந்த விஷயம் என்று சொல்லுகிற போது நாம் ஒரு சிலரை மட்டும் அர்த்த மண்டபத்துக்குள் நுழையக்கூடாது என்று சொல்வது எந்த வகையில் நியாயமானது?
பிரபந்தத்துக்கு இசையமைக்கக்கூடிய சக்தி உடைய ஒரு மிகப்பெரிய இசை ஞானி இந்த மண்டபத்தை தாண்டி வர முடியாது, அந்த மண்டபத்தை தாண்டி வர முடியாது என்றால் கற்கிறோம், கற்ற வழியில் நான் நிற்பதில்லை, பிறரை வெளியில் நிறுத்துகிறோம். அது இன்னும் அவமானகரமானது. நான் ஏன் இவ்வளவு கோவப்படுறேன் அப்படின்னு பல பேர் கேட்கிறாங்க. சார், இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இந்து மதம் அப்படியே கீழே போயிடுச்சு, மற்ற மதங்கள்லாம் மத மாற்றத்தாலையும் வன்முறையினாலும் வளர்ந்துகிட்டே வருது அப்படி ஒரு சார்ஜ் சொல்றாங்க. ஒரு நிமிஷம். இந்த மதத்துல ஃபார்வர்ட் இருந்தாங்க, ஓபிசி இருந்தாங்க, ஷெட்யூல்டு காஸ்ட் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. முதல்ல யார் வெளியே நிறுத்தினது? சார், நம்ம வெளியில நிறுத்தி வச்சா எவனும் கூட்டிட்டு போக மாட்டானா? நீயும் உள்ள விட மாட்டேன், இன்னொருத்தரும் கூட்டிட்டு போக கூடாது, நீயும் மதிக்க மாட்டேன், இன்னொருத்தரும் மதிக்க கூடாது அப்படின்னா how can we can tolerate this cruelty? நீயும் மதிக்க மாட்டேன், அடுத்தவனையும் மதிக்க விட மாட்டேன் அப்படின்னா யாரும் இந்த கொடுமையை சகிச்சுக்க முடியாது. அப்ப நம்ம ராமானுஜர் வழியில் நின்றோமா? இவ்வளவுதான் என்னுடைய கேள்வி. ராமானுஜருக்கு சிலை வைக்கிறோம், அந்த சிலைக்கு என்ன பேர் தெரியுங்களா? தி ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி. எப்படி? தி ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி, சமத்துவத்தின் சிலை. சமத்துவத்தின் நிலை, சமத்துவத்தின் சிலை சரி, சமத்துவத்தின் நிலை. சமத்துவத்தின் சிலை வைத்தால் போதாது, அதை தலை வைப்பதற்கு நம்முடைய சமய குருமார்கள் பழக வேண்டும். இன்னொரு மனிதனை, ஒரு வார்த்தை சார், பாரதி வரியில எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி உண்டோ. இப்படி பார்க்காதேங்கிறார், நோகிற மாதிரி பார்க்காதேங்கிறார். அவன் சில இடத்துல சார் கூச்சமே இல்லாம அவன் என்ன சாதி, அவங்க என்ன ஆளு, எத்தனை இடத்துல கேட்கறாங்க தெரியுங்களா? பெரிய பெரிய இடங்கள்ல கேட்கிறாங்க, அவன் என்ன சாதி, அவன் என்ன ஆளு அப்படி. எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு, என்ன பழக்கம் இது அப்படி. பாரதி மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி உண்டோன்னு கேட்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம். அவனை எகத்தாளமா பார்க்காத, தாழ்வா பார்க்காத, குறைவா பார்க்காத, என்ன அப்படின்னு கீழ் நோக்கி அவனை கீழன்னு பார்க்காத. மனிதர் அப்படி பார்த்தா தாங்க முடியாது. மனிதர் நோக மனிதர் பார்க்கும். ஒரு அருமையான சூஃபி கதை. ஒரு சூஃபி ஞானி நல்ல ட்ரெஸ் பண்ணுவார். சூஃபீஸில் வந்து சில பேர் ஒவ்வொரு மத்தர் அவங்கவுங்க சௌகரியப்படி இருப்பாங்க. ஒருத்தர் ஜவ்வாதி வித்தவர் இருக்கிறாரு, இசை பாடினவர் இருக்காரு. சூஃபீஸ் வந்து நம்முடைய சித்தர்கள் மாதிரி வித்தியாசமானவங்க. ரொம்ப நல்ல உடை உடுத்துவார். உங்களுக்கு சரியாக புரிஞ்சுக்கணும்னா எப்படி இந்த ஓஷோ காஸ்ட்லியாக ஒரு ட்ரெஸ் போடுவாரோ அது மாதிரி, இல்லை ஓஷோக்கு அப்புறம் நம்ம நித்யானந்தா எப்படி ட்ரெஸ் பண்ணுவாரோ அது மாதிரி. அவர் கோல்டுலேயே பண்ணுவார், இவர் கொஞ்சம் வேறு மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் பண்ணுவார். இந்த சூஃபி ஞானி நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு பாருங்களேன். அப்படி போகும்போது ஒரு நாய் படுத்துருக்குது, ஒரு தெரு நாய் படுத்துருக்குது. அந்த தெரு நாயை பார்த்த உடனே அவர் ஒரு அருவருப்பா ஒரு அலட்சியமா அந்த நாயை எப்படி பார்த்துட்டு, இது பாருங்க இந்த துணி பற்றக்கூடாதுன்னு தன்னுடைய துணியை அப்படி உயர்த்தி பிடிச்சிக்கிட்டு அந்த நாய் மேலே பற்றக்கூடாதுன்னு ஒரு அருவருப்பா ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த பக்கம் போனார். டக்குன்னு அந்த நாய் கூப்பிட்டுது, 1 minute. இங்கே நாயெல்லாம் பேசுமாலாம் கேட்காதுங்க, பேசுறவெல்லாம் நாயான்னு கேட்காதீங்க, கதை தானே. நாய் பேசிச்சு, என்ன கேட்டது தெரியுங்களா? 1 minute. இப்போ ஒரு பார்வை பார்த்தி அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படியே ஒரு அருவருப்பா ஒரு பார்வை பார்த்தி அதுக்கு என்ன அர்த்தம்? ஒருவேளை என் மேலே உன் துணி பட்டுட்டா உனக்கு அது தீட்டாயிடும், இல்லை அழுக்காயிடும், அசிங்கமாயிடும், என்னமோ ஒன்று ஆயிடும் இல்லையா? அது ஆகக்கூடாதுங்கிறதுக்காக துணி அப்படி வசதி பிடிச்சல. ஆமாம், அதை எடுத்துகிட்டு போய் ஒரு பக்கெட் தண்ணியில் போட்டு முக்கி எடுத்தால் எல்லாமே போயிடும் மேடம். ஒரு பக்கெட் தண்ணியில் அதை முக்கி எடுத்தாச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்லை, எல்லாமே போயிடும் இல்லை. இப்போ அந்த நாய் சொல்லிச்சு பாருங்க, இதை தண்ணியில் போய் மூக்குனா எல்லாமே போயிடும். ஆனால் இப்போ நீ என்ன அருவருப்பா நீ பார்த்தியே, அந்த பார்வை என் மேலே விழுந்தது, இதை 7 கடலில் போய் கழுவுனாலும் போவாதுரா. நீ என்னை எவ்வளோ அலட்சியமாக பார்த்த, தெருநாய் தானேன்னு என்ன ஒரு பார்வை பார்த்தல, அப்போ அந்த அலட்சியத்தை நான் எப்படா தாங்குவேன்? என்ன நீ எவ்வளவு மனிதர் நோக மனிதர் பார்க்கும், என் உயிர் நோக நீ பார்த்திய ஒரு பார்வை, என்ன இது ஒரு நாய் தானேன்னு பார்த்திய, அதை என்னால் தாங்க முடியல. 7 கடலில் போய் குளிச்சா கூட என்ன நீ பார்த்த பார்வையோட அழுக்கு போகாது. டக்குன்னு இந்த ஞானி சரண்டர் ஆகிட்டார். நம்ம சித்தமிழையார் புத்தகம் தான் எழுதியிருக்கிறேன்.
சேது சொக்கலிங்கம் போட்டிருக்கிற சித்தமழையான்னு ஒரு புத்தகம் இருந்துச்சு. அதில் இந்த இன்சிடென்ட் எடுத்து போட்டிருக்காரு. மாணிக்க வாசகருடைய நாயேனை அப்படிங்கிறதுக்கு விளக்கம் எழுதும்போது இதை எழுதியிருக்கிறார். ஒரு நிமிஷம் பாருங்க, அந்த அந்த நாய் இப்படி சொன்ன உடனே இந்த ஞானி ஒரு நிமிஷம் அப்படியே சரண்டர் ஆகி, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு, உன்னை நான் அப்படி பார்த்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லிச்சு. அப்போது நீ எனக்கு அறிவுரை சொன்னேன்னா நான் இன்னும் கொஞ்சம் திருந்திடுவேன், நீ என்னோட குருவாகிறேன், எனக்கு குருவாக இருந்து வழிகாட்டு. அது சொல்லிச்சு பாருங்க ஒரு வார்த்தை, உன்ன மாதிரி மட்டமான ஆளுக்கெல்லாம் நான் குருவாக இருக்கிற ஐடியா இல்லை. மட்டும் நான் இறைவனை தொடரவேன், முறைப்படி தொடரவேன், 6 வேளையும் தொடரவேன், எல்லாமே சரியா செய்கிறவன். என்ன நீ கடவுள் நம்பிக்கையே இல்லாதவன். அந்த நாய் சொல்லுது, நீ எத்திஸ்ட், கடவுள் நம்பிக்கையே இல்லாதவன், நான் எப்படி உனக்கு குருவா இருக்க முடியும்? அவருக்கு அவமானம் தாக்க முடியல. நான் முறையாக போய் தொழுகையெல்லாம் பண்ணுறாள், என்னை போய் நீ கடவுள் நம்பிக்கை இல்லாதவன்னு சொல்கிறிய. சொன்ன உடனே அந்த நாய் கேட்டுச்சு, இப்போ யாராவது சாப்பாடு போட்டாங்கன்னா நான் சாப்பிடுவேன், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வேணும்னு எடுத்து உள்ளே வச்சுக்குவேன். ஏன்? எனக்கு தெளிவாக தெரியும், அடுத்த வேளை எனக்கு உணவு வேணும்னா கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாருன்னு நான் தெளிவாக இருக்கேன். அவர் கொடுக்கலன்னா அதில் ஏதோ நியாயம் இருக்கு அப்படின்னு நான் தெளிவாக இருக்கேன். நீங்கள் அப்படி இல்லைடா, மூட்டையில் வச்சிருப்பீங்க, கிடங்குல வச்சிருப்பீங்க, அங்கே வச்சிருப்பீங்க, இங்கே வச்சிருப்பீங்க, எங்கெங்கயோ எதையோ வச்சிருப்பீங்க, என்னென்ன அநியாயம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவீங்க. உங்களை மாதிரி மோசமான ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கு நான் எப்படிடா குருவா இருப்பேன்? நான் என்ன தட்டி வச்சிருக்கிறேன்னா? எங்கேயாவது போய் வாங்கி எடுத்து வச்சுக்கிறதுக்கு எவன் போடுறானோ அங்கேயே தின்ட்டு அப்படியே போயிட்டு இருக்கிற அந்த பக்குவம் உனக்கு இல்லையே. அப்ப என்ன அர்த்தம்? அந்த பாரதியோட வரியை ஒரு வினாடி தியானம் பண்ணுங்க. ஓஷோ பாஷையில சொல்ற அந்த வரியை தியானம் பண்ணுங்க. யார் ஒருவரையும் அவர்கள் மனம் நோகும்படியாக பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, நடத்தக்கூடாது. மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி உண்டோ? எக்காரணத்தை முன்னிட்டு நாம ஒருவர் நோகும்படியான ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. எல்லாம் இலக்கியம் இருக்கு, எத்தனையோ விஷயம் இருக்கு, ஆனா அது நடைமுறைக்கு வரணுமே. அண்மையில் வாலியோட ஒரு இன்டர்வியூ வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன், நம்முடைய கவிஞர் வாலியோடது. அவரை வந்து உடுமலை நாராயண கவி ஒரு தடவை நிறுத்தி கேட்டாராம், என்ன பாட்டு எழுதுற? நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டாலும் நீ பாட்டுக்கு எழுதுறிய. ஆணையினாலே என்ன அர்த்தம்? ஒரு அரசர் ஆணை போட்டார்னாலே நடந்து தானடா ஆகணும். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு போட்டிருக்கிறிய, சரியா எழுது, என்ன எழுதுற நீ அப்படின்னு. உடனே வாலி மெதுவாக கேட்டாராம், அதை விட்டுருங்க, அதை விட்டுருங்க, வேறு விஷயம் பேசுவோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எல்லாம் பண்ணுறீங்களா? ஆமாம், உங்கள் பையன் என்ன பண்ணுறாரு? ஐயே அதை பற்றி கேட்காதேன். ஏன் உருப்படுறவனா அவன்? நான் சொல்கிறத என்னைக்கு கேட்டிருக்கிறான்? ஒன்றுமே நான் சொல்கிறத கேட்டதே இல்லை, அவன் உருப்படுறாப்புல எனக்கு தெரியவே இல்லை. ஒரு நிமிஷம், நீங்கள் அப்பா தானே? ஆமாம். நீங்கள் தானே பெற்றீங்க? ஆமாம். அவனுக்கு ஆணையிடுற இடத்துல நீங்கள் தானே இருக்கிறீங்க? ஆமாம். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அவன் கேட்கல. ஆமாம். நீங்கள் ஆணையிடுறீங்க, அது நடந்து விட்டால்னா வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவன் அதை கேட்கறதே இல்லை. நம்ம ஆணையிட்டா போராதுங்க, அது நடக்கின்றாதான் அது வெற்றியாக இருக்க முடியும். இந்த நாட்டில் எத்தனையோ சட்டங்கள் வந்து விட்டன, இன்னும் முழுமையான சமத்துவத்தை நம்மால் கொண்டு வர முடியவில்லை. எவ்வளவு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு தெரியுங்களா? இப்போ அழகப்பன் சார் வருத்தப்பட்டார். என்ன தெரியுமா வருத்தப்பட்டார்? தமிழில் வந்து வழிபாடு செய்யறதுக்கு நாங்கள் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க, நான் ஆதரவாக இந்த தமிழ் விடு தூது புஸ்தகத்தை கொடுத்தேன். 2 ஜட்ஜஸ் போட்ட ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் காப்பி நான் காட்டட்டுமா? புகழேந்தி கிருபாகரன் 2 ஜட்ஜஸ். புகழேந்தி கிருபாகரன் பெஞ்சில் வந்து ஆர்டர் இருக்குது, என்ன தமிழில் வழிபாடு செய்யலாம், குடமுழுக்கு கூட பண்ணலாம், அதை எப்படி செய்யணுங்கிறத பற்றி கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணணும், அதுக்கு ஒரு குழு போட்டு ஆய்வு செய்து முறையாக அதை ஒரு முறையாக்கி தமிழில் வழிபாடு குடமுழுக்கு செய்வதற்கான எல்லாமே அரசு பண்ணலான்னு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியாது. நான் ஆணையிட்டால் அது ஒரு பக்கம், அது நடந்து விட்டால் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். ஏன் வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட், ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க என்ன பண்றாங்க? மொழியாவது ஒன்னாவது, சமத்துவமாவது ஒன்னாவது, உலகமாவது ஒன்னாவது, எங்க மரியாதை, எங்க ஸ்டேட்டஸ், எங்க பெருமை, எங்களுடைய உரிமை போயிடுமே அப்படின்னா அப்ப கடவுளை பத்தி கவலை இல்லை, மொழியை பத்தி கவலை இல்லை, அரசாங்க ஆணையை பத்தி கவலை இல்லை, ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பத்தியும் கவலை இல்லை, சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் போட்டாலும் கவலை கிடையாது.
இந்த மாதிரி ஒரு கேலி கூத்து நீங்கள் உலகத்தில் பார்க்க முடியாது. சார் நான் லா படிச்சுவேன், நான் ப்ராக்டிஸ் பண்ணலை, லாவை போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் பண்ணலைன்னா கூட என் கூட படித்தவங்கள 6 பேர் ஹைகோர்ட் ஜட்ஜு, 2 பேர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, எல்லாம் ரிட்டையர்ட் ஆகி இப்போ ப்ரூ காஃபி வீட்டில் போடுறாங்க. ரிட்டையர்ட் ஆனால் நாம தான் சார் ஒய்ஃபுக்கு காஃபி போட்டு கொடுக்கணும். அது வரைக்கும் அவளை ஊன்னு எல்லாம் மிரட்டுவோம். ரிட்டையர்ட் ஆகிட்டா அவளுக்கு எதுக்கிறதுக்கு முன்னாடி காலம்பரை எழுந்துச்சு நம்ம போட்டு குடிக்கிறிய, நீங்கள் காஃபி போட்டால் நல்லா இருக்காதும்பாவு. ஒரு வழி சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்ன அந்த மெசேஜ் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் சாரி நான் அதையும் தெரிஞ்சுக்கிட்டதால சொல்கிறேன், நீங்கள் யாராவது சீஃப் ஜஸ்டிஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்துருக்கீங்களா? சீஃப் ஜஸ்டிஸ் பட்டியல் எவ்வளோ பேர் ரிலேஷன்ஸே சீஃப் ஜஸ்டிஸ் ஆயிருக்காங்கன்னு பார்த்துருக்கீங்களா? சந்திரசூட் இருந்தார்ல, ஆமாம், அவங்க அப்பா சீஃப் ஜஸ்டிஸ். நாரிமன் அவருடைய, நான் பேர் சொல்ல விரும்பலை, நீங்கள் போய் தேடி பாருங்கள், போட்டு பாருங்கள், ஆர்டிஐயில் போட்டு பாருங்கள். எத்தனை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸுடைய சன்னின்லா அவங்க வந்து திரும்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறாங்க, ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிறாங்க. மற்ற இடத்துலெல்லாம் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறோமே, உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையுமே வருது. நாங்கள் எங்கே போய் முறையிடுவோம்? நாங்கள் எங்கே போய் மோதுவோம்? யார்கிட்ட போய் சொல்லுவோம்? எல்லாம் தியரியில் இருக்குது, ஆனால் நடைமுறையில் இல்லையே. நீதிமன்றங்கள்லேயே எங்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குன்னா யார்கிட்ட போய் நாங்கள் அழுவோம்? புரியல எனக்கு. இப்பதான் சிஜே கண்ணா வந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டா, நெப்போட்டிசம் வந்து கோர்ட்ல ஜாஸ்தி ஆயிடுச்சு, வெளியிலேருந்து ஜட்ஜஸ் நம்ம எடுக்கணும், கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்படிங்கிறத இவ்வளவு காலத்துக்கு பிறகு அவர் சிஜே கண்ணா பேசியிருக்காரு. அதுக்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறார். ஸோ சின்சியர்லி அப்ரிஷியேட் ஹிம். அந்த 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 தன்னை பற்றிய ஒரு பரிசீலனையாவது ஒரு வந்திருக்குது. நம்ம எனக்கு ரொம்ப பிடிச்ச சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நாகரத்னம்மா ரியலி ஒண்டர்ஃபுல் லேடி, ரொம்ப ஆழமான படிப்புடையவங்க, கொஞ்சம் நல்ல திங்கிங், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்களும் டாக்டர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்கு ஒருத்தர் மேலே மரியாதை உண்டுங்கிறதுக்காக இந்த கொஸ்டின் அப்படியே நிற்குது. அந்த பரம்பரையில் அவங்க பிள்ளைங்க வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கே ஒழிய வெளியிலேருந்து ஒருத்தர் வரதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிற, அது எப்படி நியாயமாக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை கேட்குறேன். ஐ ரெஸ்பெக்ட் ஆல் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், தட் இஸ் டிஃபரெண்ட். எஸ்பெஷலி நாகரத்னம்மா பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி ரெவல்யூஷனரி லேடி, அவங்க ரொம்ப துணிச்சலான ஒரு பெண்மணி. பட் என்ன இருந்தாலும் அவங்க அப்பா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தான். நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம யாரை மதித்தாலும் கூட அவங்க ஹெயில் ஃப்ரம் விச் ஃபேமிலிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அப்படிலாம் யாருமே திங்க் பண்ணுறதில்ல சார் இன்னைக்கு. அதெல்லாம் எனக்கு பெரிய வருத்தமாக இருக்குது. நமக்கு வேண்டிய ஒருத்தர்னா கண்ணை மூடிக்கிறோம். என்ன மூடிக்கிறோம்? எனக்கு வேண்டிய ஆளப்பா, அதுக்கப்புறம் அதை பற்றி ஒன்றுமே விமர்சிக்காத, அவன் நல்லவனோ கெட்டவனோ எதுவுமே நான் காதில் வாங்க மாட்டேன் அப்படின்னு காதை பொத்திக்கிட்டாலுஞ்சா, எதுவாக இருந்தாலும் அதில் என்னங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு பழகணும். ஒரு கோணத்தில் சொல்வதுன்னு சொன்னால், கற்கிற நூல்களை நடைமுறைப்படுத்துவது பற்றிய அக்கறை இன்றைக்கு மனித சமூகத்திலே மேலோங்கி வரும். எல்லாத்தையுமே அப்படியே நடைமுறைப்படுத்த முடியாது, ஆனால் சரியான செய்திகளையும் சிந்தனைகளையும் நாம் எப்படி வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த முடியும் என்பதை பற்றிய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு அர்ஜ் உள்ளுக்குள்ளேருந்து அவர்களுக்குள்ள புறப்பட வேண்டிய அந்த தேட்டம், இது கண்டிப்பாக நடக்கணுமே அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆர்வம் அவர்களுக்கு வரணும். இந்த லீக்குவான் வந்து சரி உள்ளூர்லேயே உள்ள நாள் இருக்கிறது, கொஞ்சம் வெளிநாடு போயிட்டு வருவோமே, நம்ம ஊரையே உள்ள நாள் பேசிகிட்டு இருக்கிறது. லீக்குவான் வந்து சிங்கப்பூரை மாற்றி அமைத்த ஒரு பெரிய சிற்பி, உங்களுக்கு தெரியும். அந்த லீக்குவான் வந்து ஒரு பேச்சு பேசியிருக்கார். எப்போன்னா, அந்த நாடு விடுதலை அடைகிற போது, விடுதலை இல்லை ஆக்சுவலாக மலேசியா துண்டித்து அவங்களை எட்டி உதைச்சாங்க. அந்த நாட்டுக்கு ஒன்றும் விடுதலை அடையில. மலேசியா இனிமேல் நான் அவனை வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சிங்கப்பூரை கட் பண்ணி வெளியே தள்ளுறாங்க, போ வெளியில் அப்படின்னு. அப்போ அவர் அழுதார். அந்த அழுத வீடியோலாம் இன்னும் இருக்குது. லீக்குவான் அப்போ அழறார் அப்படியே. ஆனால் அப்புறம் ஒரு பேச்சு பேசுகிறார், அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு பேச்சு பேசுகிறார், புதிய சிங்கப்பூரை அவர் கட்டி அமைக்கிறதுக்கு பேசுகிறார். அப்போது 3 பிரின்சிபிள், ஹி லைடு 3 பிரின்சிபிள்ஸ். என்ன 3, அது மூலமாக சிங்கப்பூரை கட்டி அமைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? எல்லா சிங்கப்பூரர்களும் ஆங்கிலம் படித்தே தீர வேண்டும். எப்படி?
எல்லா சிங்கப்பூரர்களும் ஆங்கிலம் படித்தே தீர வேண்டும். அடுத்தது சொல்றாரு, தாய்மொழி, தாய்மொழி பற்று, தாய் கலாச்சாரத்தில் பிடிப்பு இவையெல்லாம் தேவை என்பதை நான் அறிவேன். அவர்கள் தாய்மொழி படிப்பதற்கு நான் குறுக்கே நிற்க விரும்பவில்லை. ஆனாலும் தாய்மொழியை படிக்கிற அவர்கள் கட்டாயமாக ஆங்கிலத்தை படித்தே தீர வேண்டும். நாளை இந்த சிங்கப்பூரை நான் ஒன்றாக வைத்திருக்க வேண்டும் என்றால் அதற்கு சரியான இணைப்பாக ஆங்கிலம் மட்டுமே நீடிக்க முடியும். அதனால் இந்த சிங்கப்பூர் மக்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஆங்கிலம் படிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு, அவருடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் என்ன கேட்க வரேன், இங்கே எல்லாம் தமிழ்நாட்டில் சில பேர் இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கான். நாங்கள்லாம் ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்பட்டோம், எங்களுக்கு ஹிந்தி படிக்க விடல. எங்களை மட்டும் ஹிந்தி படிக்க விட்டுருந்தா நாங்கள் அப்படியே வானத்தில் போய் கொடி ஏற்றிருப்போம். நாங்கள் அப்படியே போய் என்னென்ன அற்புதம்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ அற்புதமும் பண்ணியிருப்போம். எங்கள் தலைமுறை 2 தலைமுறையை நாசமாக்கிட்டாங்க, ஹிந்தி படிக்க விடலை அப்படின்னு. நான் கேட்குறேன், வடக்கத்திக்காரங்களை ஏன் இங்கிலீஷ் படிக்க சொல்லலை? கட்டாயமாக இங்கிலீஷ் படிக்கிற, நாங்களும் இங்கிலீஷ் படிக்கிறோம், நீங்களும் இங்கிலீஷ் படிக்கிறீங்க. அவன் தாய்மொழி அவன் படிக்கிற, தாய்மொழியை படிங்க, இங்கிலீஷை படிங்க, தாய்மொழியை படிங்க, இங்கிலீஷை படிங்க. இந்த நாட்டில் பிரச்சனையே கிடையாது. நமக்கு இந்தி மேல வெறுப்பு கிடையாது. எவனோ ஒருத்த மட்டும் 2 மொழி படிப்பான், மற்றவன் 3 மொழி படிப்பானான்னு ஒரு கேள்வி இருக்கு. சார், எனக்கு நீ கழுதைக்கு சுமையேற்றுற மாதிரி எனக்கு 3 ஏத்துவ, நீ மட்டும் 2 உன் தாய்மொழியில நீ படிச்சுட்டு மேல வருது ஈஸி உனக்கு. எனக்கு அது கஷ்டம். அப்ப நீ என்ன மட்டும் எப்பவுமே கஷ்டத்தில் வச்சுட்டு நீ மட்டும் ஈஸியா வந்து உட்காருவியா எல்லாத்துலயும்? நான் என்ன கேட்கிறேன், இந்தியா முழுக்க ஆங்கிலமே தொடர வேண்டியது தானே, அந்நிய மொழி. அதனால அப்ப எங்களுக்கு இந்தி அந்நிய மொழி, உனக்கு ஆங்கிலம் அந்நிய மொழினா எங்களுக்கு இது அந்நிய மொழி தானப்பா. அது எங்க தாய்மொழியா இல்ல எங்க சித்தியா பெரியம்மாவா? யோசிச்சு பாருங்க. நான் எல்லாரும் நம்ம திங்க் பண்ண தவறிட்டோம். 2-3 தலைமுறையோ இந்தி படிக்க விடாமையே அப்படியே எல்லாரையும் கெடுத்துட்டாங்க. ஏன் அவன் இங்கிலீஷ் படிக்க வச்சிருக்கிறது? படிக்க வச்சிருக்கலாம், வரலையே. அங்க போய் பாருங்க, அப்ப தெரியும் அவங்களுக்கு. அவன் பேசுற இங்கிலீஷை கேட்டு பாருங்க. தமிழை இங்கிலீஷ் பேசுற மாதிரி இந்த உலகத்துல எவனும் இங்கிலீஷ் பேச முடியாது தெரியுமா? அவனுங்க ப்ரொனன்சியேஷனும் அவங்களுடைய கிராமரும் அவங்க பேசுகிற லட்சணமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இங்கிலீஷ் வரலங்கிறதுக்காக அவனுக்கு தெரிஞ்ச இந்தியை நான் என் தலைமையில் தூக்கணுமா? நான் தனியாக படிப்பேன், எனக்கு பிடிச்சிருந்தா நான் காளிதாசன் படிக்கணுங்கிறதுக்காக ஹிந்தி படிப்பேன். அது ஏன் இஷ்டம், அது வேறு விஷயம். ஃப்ரீவில் எனக்கு என்னுடைய சுதந்திரம் இருக்கு. ஆனால் என் தலைமையில் தூக்கி நீ வைக்காத, நீ அதை கட்டாயமாக்காத, நான் படிப்பேன். 2க்கு வித்தியாசம் இருக்குதுல்ல சார். ஒய்ஃபை கூட இப்போ விருப்பம் இல்லாமல் தொட்டா கற்பழிப்புன்ட்டான். ஐயோ, இப்போ அவங்க பவர் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. நீ என்னைக்கெல்லாம் புருஷனை உள்ள வைக்க போறாங்களோ தெரியல, எதுக்கெல்லாம் உள்ள வைக்க போறாங்களோ தெரியல. இவர் சாம்பார் நல்லா இல்லைன்னு திட்டினார், 1 வாரம் உள்ள வச்சு அனுப்புங்க. இனிமேல் அது மாதிரி கூட வரலாம், ஜாக்கிரதையா இருங்க, எதுக்கு இருங்க. நானே அதை ஒத்துக்கிறேன். எப்போ ஒரு பெண்ணுக்கு விருப்பம் இல்லையோ அவங்கள நம்ம வற்புறுத்தக்கூடாது, எந்த விஷயத்துக்கு சரி. அதெல்லாம் ரொம்ப நியாயமா இருக்கணும். பெண்ணுக்கான அந்த உரிமை, அவளை பற்றிய ஆடை, அவளை பற்றிய வாழ்க்கை, அவள் தன்னுடைய வாழ்வை பற்றிய எல்லா விஷயத்தையும் முடிவெடுக்கிற அதிகாரம் அவளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதில் நானும் 2வது கருத்துக்கு மனசில் இல்லை எனக்கு. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், அவ்வளவு நம்ம யோசிக்கிறோம் இல்லை, அதே மாதிரி எல்லாத்தையும் யோசிக்கணும் இல்லை. லீ குவான் சொன்ன முதல் பிரின்சிபிள் எல்லாரும் இங்கிலீஷ் படிங்கன்னாரு. அடுத்தது சார், அடுத்த வார்த்தை இந்த சிங்கப்பூரை உருவாக்குறதுக்காக இன்டலெக்சுவல் இம்போர்ட் மஸ்ட் பி டன். அது என்ன இன்டலெக்சுவல் இம்போர்ட்டு? உலகத்தில் பல பகுதியில் சயின்ஸ் வளர்ந்துருக்கு, சிந்தனை வளர்ந்துருக்கு, என்ஜினியரிங் வளர்ந்துருக்கு, நிறைய பார்வை வளர்ந்துருக்குது. நம்ம வெக்கப்படாமல் என்ன பண்ணணும், நாங்கள் எங்கள் தாய்நாட்டிலேயே எல்லாத்தையும் வெட்டி முறிப்போம்னு உட்காந்துருக்கக்கூடாது. இன்டலெக்சுவல் இம்போர்ட்டு முதல்ல அவனை கொண்டார். ஆனால் லீ குவான் எவ்வளோ கெட்டுக்காரன் தெரியுங்க. Let us start intellectual import now, then after 20 years we will start intellectual export. நீங்க 20 வருஷம் அவனை கொண்டா நீங்க வச்சு அவன் எப்படியெல்லாம் எல்லாத்தையும் பண்றான் அப்படிங்கிறதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு அவங்ககிட்ட நீ கத்துக்க வேண்டியதெல்லாம் கத்துக்கிட்டு அவனை விட நீ மேலே போகணும். சார், ஒரு நல்ல மாணவனுக்கே இலக்கணம் என்ன சார்? ஆசிரியரிடம் கற்றுக்கொண்டு ஆசிரியரை தாண்டி போவது தானே ஒரு நல்ல மாணவனுக்கு இலக்கணமே. இதை வெக்கம் இல்லாம அவர் சொல்றாரு, இன்டலெக்சுவல் இம்போர்ட் இஸ் எசென்சியல் ஃபார் சிங்கப்பூர் நவ், ஸோ we will bring. அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது அப்படிங்கிறார். கடைசியாக ஒன்று சொல்றாரு, ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கரப்ஷன் ஆன் எனி அக்கவுண்ட், 0% டாலரன்ஸ் ஃபார் கரப்ஷன். அட் த சேம் டைம் என்ன,
ஆட்சியில் இருப்பவர்களுக்கு மிக அதிக சம்பளம் கொடுக்கப்படும். நம்ம ஊர்ல தான் ₹1 ₹2 பல பேர் இருந்துடுறாங்க. நம்மளாம் முடியல. நமக்கெல்லாம் அந்த 50,000 1 லட்சம் இருந்தா கூட நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. எப்படி சார் நீ இவ்வளவு பெரிய பவர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க குறைவா சம்பாதிச்சா வாழ முடியுமா? அவங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய், 25 லட்சம் ரூபாய், 50 லட்சம் ரூபாய் சம்பளம் இருக்க வேணாமா? அவங்க எத்தனை பேர் பார்க்க வராங்க? அவங்கள எத்தனை பேருக்கு அவங்க விருந்து கொடுக்கணும்? எத்தனை இடத்துக்கு அவங்க போகணும்? எப்படியெல்லாம் இருக்கணும்? அவங்களுக்கு எத்தனை அசிஸ்டன்ஸ் தேவை? அவங்க எத்தனை பேரை வச்சு வேலை வாங்கணும்? அவங்களுடைய அந்த நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும்னா எல்லாத்திலையும் அறிவாளியா தலைவன் இருந்துட முடியுமா? சயின்ஸ் தெரியுமா? இன்ஜினியரிங் தெரியுமா? எல்லாத்தையும் தானே நீங்க அதுக்கு ஒரு ஆள் அசிஸ்டன்ட் வச்சுக்கணும். ஸோ ஹைலி பெய்டு. இன்னைக்கு உலகத்தில் அதிக சம்பளம் அரசியல் தலைவர்களுக்கு தரப்படுகிற நாடு சிங்கப்பூர். மிக அதிக சம்பளம். ஆனா ஒரு வினாடி அவங்க ஊழல்னு தெரிஞ்சா முடிஞ்சது கதை, உயிரை போயிடும். 0% டாலரன்ஸ் ஃபார் கரப்ஷன் அண்ட் தே வில் பி பெய்டு வெரி ஹை. அந்த நாட்டிலேயே அதிக சம்பளம் அவங்களுக்கு இருக்கும். சார் இப்படி திங்க் பண்றா சார் லீ குவான். அதனால சிங்கப்பூர் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போகிறது. அந்த கருத்தை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இவ்வளவு காலமா அதையே திரும்பி 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 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்றாங்க. இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். பலரை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த உண்மைகளை ஆழமா சிந்திப்பதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடமை உடையவர்கள். இன்னும் கொஞ்சம் போறேன். நான் முதலே சொன்னேன், இந்திய சமூகத்தில் இது விடுதலை அடைந்த போது நிறைய குழப்பம் இந்த நாட்டில் விடுதலை அடைந்த போது. ஏன்னா அப்பதான் பிரிவினை நடந்திருக்கு, மதக்கலவரம் நடந்திருக்கு, ஏகப்பட்ட கற்பழிப்பு நடந்திருக்கு, சொல்ல முடியாத பல துயரங்கள் நடந்திருக்கு. கஜனா அப்படியே வறட்சியா காலியா இருக்கு, எதையுமே செய்ய முடியாது. நேருவால எதையுமே செய்ய முடியாது. அப்படி ஒரு சூழல்ல வேற வழியே இல்லாம அவங்க எல்லாம் பவருக்கு வராங்க. நாம இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமா நேரு அவமானமா பேசுறோம். அந்த சூழ்நிலையில அவர் போய் உட்கார்ந்த போது அவர் என்ன கஷ்டப்பட்டிருப்பார்ங்கிறது அந்த சூழ்நிலையில பவருக்கு வந்தவனுக்கு தான் தெரியும். இன்னைக்கு உட்காந்து பக்கனையா பேசலாம் சார். இப்ப கூட நான் சார் ராமாயணம் சொல்லும் போது நான் சொல்லுவேன், தசரதன் ஒரு முட்டாள். ஏன் முட்டாள்? அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? மகனை பார்த்து நான் உனக்கு பட்டம் கட்டிட்டு நான் காட்டுக்கு போறேன், உனக்கு பட்டம் கட்ட போறேன் அப்படின்னா உடனே ராமர் சரி அப்படின்ட்டார். சொன்ன கைகை போய் பார்த்தான். அவன் முடியாது, என் பிள்ளைக்கு தான் பட்டம் கட்டணும், ராமர் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே உன் பிள்ளைக்கு வேணா பட்டம் வச்சுக்கோ, ஆனால் ராமன் தயவுசெய்து காட்டுக்கு போகணும்னு சொல்லாதேன்னு சொல்லி அவளோட போராடினாரு. செத்து போட்டாரு தசரதர். இதுதான் ராமாயண கதை. சண்டை கிட்ட போட்டு கடைசி செத்து போயிட்டாருன்னு. இப்போ நான் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம், எத்தனாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் அதுலேயே தகராறு. சில பேர் 70,000ன்றான், சில பேர் 1 லட்சம்ன்றான், சில பேர் 11,000ங்கிறான், சில பேர் இல்லைங்கிறான். அது இருக்கட்டும், அது ஒரு எப்படி இருந்தாலும் அந்த கதை நான் படிச்சிருக்கிறேன் ராமாயணம். இப்போ பாருங்களேன், முதல்ல இந்த ஆள் என்ன சொன்னான்? ராமனுக்கு பட்டம் கட்டி காட்டுக்கு போகிறேன்னா. அடுத்தது கைகையிட்ட என்ன கேட்டான்? பட்டம் வேணா கட்டு பரதனுக்கு, ராமனை காட்டுக்கு அனுப்பாதேன்னா. எவ்வளோ ஃபூல் பாருங்களேன். இவன் தான் காட்டுக்கு போகிறதா இருந்தான், மகனையும் காட்டுக்கு அனுப்புகிறான்னா. புலியோதரை கட்டப்பா 2 பேருமா சேர்ந்து காட்டில் போய் உட்காந்து பொட்டலத்தை பிரித்து சாப்பிட்டுட்டு நீ ஆச்சு நானாச்சு என் பிள்ளையோட சந்தோஷமாக இருப்பேன்னு காட்டில் போய் சும்மா இருந்திருக்கலாமே, ஏன் செத்தான்? எப்போ கேட்குறேன் பாருங்க, 1000 வருஷம் கழிச்சு 2000 வருஷம் கழிச்சு நான் நிதானமாக யோசிச்சு இதை பண்ணியிருந்தா அவன் உயிரோடு இருந்திருக்கலாம் இல்லையா நான் யோசிப்பேன். அந்த நெருக்கடியான நேரத்தில் இது தசரதனுக்கு தோணுமா? அந்த நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் ஒரு செகண்ட்ல இது அவ்வளவுமே ஒரு மனுஷனுக்கு தோண முடியுமா? எனக்கு கூட இந்த விசாரணை கமிஷன்லாம் வரும்போது சிரிப்பா இருக்கும். நீ இப்போ உட்காந்துக்கிட்டு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு விசாரிக்கிற, நீ சுடாமல் இருந்திருந்தால் அந்த நேரத்தில் துப்பாக்கியை உள்ளே வைத்திருந்த அவங்க என்ன பாடுபட்டான்னு அவனுக்கு தானே தெரியும். களத்தில் இருந்தவனுக்கு தானே அவன் என்ன கஷ்டப்பட்டான்னு தெரியும். நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? பின்னாடி உட்காந்துட்டு எதை வேணாலும் வக்கனையா பேசலாம். அந்த நெருப்புக்குள்ள உட்கார்ந்து ஓடினாம் பாருங்க, அவனுடைய வேதனை. இந்த நாடு பற்றி எரிந்த போது பண்டித ஜவஹர்லால் நேரு பிரதமராக பதவி ஏற்கிறார். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பம் அவருக்கு. ஒரே மதக்கலவரம். காந்தி ஒரு பக்கம் கோச்சுக்கிறாரு, பட்டேல் ஒரு பக்கம் கோச்சுக்கிறாரு, மக்கள் ஒரு பக்கம் வருத்தமா இருக்கிறாங்க. எல்லாத்தையும் சமாளிச்சாகணும். அந்த மனுஷன் தலையை பிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். சரி, அதில் கூட இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எப்படின்னு கேட்டால், நேருவை விட பட்டேல் பெரிய அறிவாளி, நேரு ரொம்ப கம்மி, ஐக்கியூ ரொம்ப கம்மி, பட்டேல் பெரிய அறிவாளி அப்படின்னு. இதுலேயே நீங்கள், நானும் பட்டேலுக்கு விரோதி இல்லை, பட்டேல் நல்ல இன்டலெக்சுவல், வெரி என்ன சொல்கிறது, ஃபோம் லீடர், அதெல்லாம் 2வது டவுட்டே கிடையாது. நானும் கொச்சையாக விமர்சிக்கிறதுக்கு விரும்பலை. ஆனால் பட்டேலை விட பெரிய அறிவாளி தமிழ்நாட்டில் இருந்தான். யாருக்கா தெரியுமா?
பட்டேலை விட பெரிய அறிவாளி தமிழ்நாட்டில் இருந்தான். யாருக்கா தெரியுமா? யார் அது சார்? இப்போ விகடன் பிரசுரம் போட்டிருக்காங்க ஓமந்தூராரை பற்றி. புத்தகத்தை வாங்கி படிங்க. எனக்கு ஒன்றும் கமிஷன் இல்லை. இல்லை, ஓமந்தூராரெலாம் எவ்வளவு பெரிய தலைவர் சார். அவர் என்ன சொல்கிறாரு, ஹைதராபாத் பக்கத்தில் தானே இருக்கு. அப்போல்லாம் தான் உங்களுக்கு பெரிய ஏரியா இல்லை. ஓமந்தூரார் சொல்கிறாரு, நேருவுக்கு சொல்கிறாரு, ஹைதராபாத்தில் தப்பு நடக்குதுங்கன்னார். நேரு சொன்னார், என்ன நடக்குதுன்னாரு. பாகிஸ்தான்லேருந்து பிளேன் வருதுங்கன்னார். 5-6 பிளேன் ஆயுதங்களை கொண்டாந்துருக்குதுங்க அப்படின்னார். நேரு சொன்னார், இவருக்கு என்ன பண்ண சொல்கிறீங்கன்னார். இல்லைங்க, நாம் நீங்கள் துப்பாக்கி எனக்கு உடனே அனுப்புங்க, இராணுவத்தை உடனே எனக்கு அனுப்புங்க. ஹைதராபாத்துக்குள்ளே ஏதோ தேச விரோதமான காரியம் ஆரம்பமாகுது, நம்ம இப்போவே ஒடுக்கலைன்னா சரியாக வராது. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் நேருவுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அப்புறம் ஹோம் மினிஸ்டர்னு பட்டேலுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. நான் சொன்னால் நேரு கேட்க மாட்டேங்கிறாரு, நீங்களா இருக்குவீங்க. பட்டேல் சொல்கிறாரு, நம்ம என்ன பண்ண முடியும், இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும், இருங்க பார்ப்போம் அப்படி. அந்த நேரத்தில் ஓமந்தூரார் பார்த்தார், சரி இவங்க 2 பேர்த்தையும் சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு. யூ ஓன்ட் பிலீவ் சார், கோயம்புத்தூரில் லக்ஷ்மி மிஷின் ஒர்க்ஸ் மாதிரி இருக்கிறவங்கள கூப்பிட்டு நாம் எப்படி துப்பாக்கி தயாரிக்கலாம் முடியுங்க. ஆர்மி என்ன வேணும், அதுக்கு கவர்மெண்ட்லேருந்து சப்போர்ட் பண்ணுறோம், துப்பாக்கி தயாரி எல்லாம் பண்ணுங்க, ரெடி பண்ணுங்க. ஹைதராபாத் பிரச்சனை முத்தி நிஜாம வீழ்த்தணும்னு முடிவு பண்ணுற போது அதுக்கு பிளான் வேணும். 5 முனையிலேருந்து தாக்கணும் அப்படிங்கிற பிளானு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்ட்ட ரெடியாக இருக்குது. 5 முனையிலேருந்து தாக்கணும் அப்படிங்கிற பிளான் அவர்கிட்ட ரெடியாக இருக்குது. இங்கேருந்து படை எப்படி போகணும் அப்படிங்கிற கணக்கு இருக்குது. அப்போ படையெல்லாம் கரெக்டு, அவங்கள போய் தாக்குறதுக்கு ஆயுதங்கள் நம்மகிட்ட இல்லையே அப்படின்ன போது சொன்னார், என்கிட்ட இருக்குது. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சொன்னார், என்கிட்ட இருக்குது அப்படின்னார். யாரை கேட்டு நீ துப்பாக்கி பண்ண சார்? நேரு கோபத்தில் கேட்கிறார், யாரை கேட்டு நீ துப்பாக்கி பண்ண? இவர் பதில், யாரை கேட்கணும், உன்னை கேட்டு நீ ஹெல்ப் பண்ணியா? இல்லை, குறை சொல்லிட்டு உட்காந்துருந்த. நானா பார்த்தேன், இந்த ஏரியா என் கண்ட்ரோலில் இருக்கு, நான் துப்பாக்கி தயாரித்து வச்சிருக்கிறேன், ஒன்றும் கவலைப்படாத, ரெடியாக போய் பிடிக்கலாம். பட்டேல் அந்த இணைப்பு விழாவில் பேசுகிற போது சொன்னார், என்ன இது என்னுடைய வெற்றி என்பதை விட ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய வெற்றி என்றார் பட்டேல். விகடன் பிரசுரத்தில் ஓமந்தூராரை பற்றி புத்தகம் இருக்குது, எடுத்து படிங்க. நான் என்ன கேட்கிறேன், நேருவா பட்டேலான பட்டேலை மட்டும் தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறமே, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை பற்றி பேசுங்கடா, எங்க ஊருக்காரனை பற்றி பேசுங்கடா. இந்த நாட்டை ஆண்டவன்ல ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் 5ஆம் கிளாஸ் கூட படிக்காதவர், அவ்வளவு பெரிய அறிவாளி இருந்திருக்கிறாரு. பட்டேல் ஜெயிச்சாரு கரெக்ட், எங்கால் துப்பாக்கி கொடுத்தாரு. அது பட்டேல் ஜெயிக்கணும் கூட துப்பாக்கி வேணும் இல்ல, அது எவ்வளவு தைரியம் இருந்திருக்கணும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். புத்தகங்களை படிக்கிற போது அதில் இருக்கிற அந்த உண்மைகளை நம்ம உள்வாங்கணும். சார், படிக்கும் போதே ஏற்கத்தக்கது எது, விளக்கத்தக்கது எது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு படிக்கணும். நமக்கு அந்த என்ன சொல்கிறது, வடிகட்டி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். டீ வடிகட்டி குடிச்சா போகாது, பால் வடிகட்டினா போகாது. படிக்கிறதுல வேண்டாததெல்லாம் வடிகட்டுறதுக்கு தெரியணும். இது வேஸ்ட், இது வேணாம், இது நல்லதில்லை உடம்புக்கு, இது சரி பரவாயில்ல. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அம்பேத்கர் மனு தர்ம சாஸ்திரத்தை எரிச்சாருன்னு நம்ம படிக்கிறோம், ஏன் எரிச்சார் அவர்? அது எல்லாமே 100% பர்ஃபெக்டாக இருந்தால் அதை எரிக்கணும்னு நினச்சிருப்பார் அவர். அது 100% பர்ஃபெக்டாக இல்லை. இன்னைக்கு என்ன கொடுமை தெரியுமா, எங்களால் மனு தர்ம சாஸ்திரத்தில் எப்படி சொல்லிடலாம், அது ஒரிஜினல் மனு தர்ம சாஸ்திரம் இல்லை. சரி, அப்புறம் வேற இடத்துல எடுத்து அது டிரான்ஸ்லேஷன் தப்பாக இருக்குது, அதுக்கு மீனிங்கே வேற. நீங்கள் டிரான்ஸ்லேஷன் தப்பாக சொல்கிறீங்க. ஒரு புக்காவது ஒழுங்காக ஒரிஜினலாக ஒரு புக்கு கொடு, இதான் மனு தர்ம சாஸ்திரம்னு கொடு, படித்து பார்த்துட்டு அப்புறமா சொல்கிறோம். அது சரியாக இருந்திருந்தால் அம்பேத்கர் எரிச்சிருப்பாரு. அது ஏன் எரிக்கணும் அவருக்கு தோணுச்சு? அவர் வேணான்னு நினைக்கிறார். அவர் பேர் சொன்னாலே இப்போ பல பேருக்கு எரியுது. சார், இது ஜனநாயக நாடு. எங்கிட்ட கூட சில பேர் சேர்த்துறாங்க, ஒரு காலத்தில் ஒழுங்காக ராமாயணம் பார்த்தோன்னு பேசிட்டு தேங்காய் மூடி வாங்கிட்டு சௌக்கியமாக மாலைகள்லாம் போட்டுட்டு பட்டு புடவை பட்டு வேஷ்டியெல்லாம் கொடுப்பாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு சௌக்கியமாக இருந்தியா, உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா, எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் நீ பேசுகிற, உனக்கு இதெல்லாம் தேவையா, இல்லை இங்கே பொட்டி வாங்கிட்டியா அங்கே பொட்டி வாங்கிட்டியா அப்படிலாம் கேட்குறாங்க. பொட்டி வாங்குற அளவுக்கு நான் ஏழை இல்லை. அது மட்டும் இல்லை, நான் மானஸ்தன். எவங்கிட்டையும் ஒரு சல்லி காசு, என் காசு இருந்தால் விடமாட்டேன்.
இன்னும் ராயல்ட்டி வரல சார். ஒரு காசு என்னது வெளியில் நல்லா விட மாட்டேன், இன்னொருத்திட்ட போய் ஒரு காசு வாங்கவும் மாட்டேன், கையேந்தி வாங்க மாட்டேன். எனக்கு இதுக்க அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு நான் யாரையும் சொல்ல விரும்பலை. அதுக்கு பதில் என்ன சொன்னாங்க, அவர் பேரை நீங்கள் திரும்பி திரும்பி சொன்னதுக்கு பதிலாக கடவுள் பேரையாவது சொல்லியிருக்கலாம் அப்படின்னு. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஓஷோ சொன்னது சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். ஓஷோட்ட ஒருத்தர் சொன்னால் ரொம்ப பக்திமானவர், தினம் 1008 தடவை கடவுள் பேரை சொல்வார். காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தா 8:30 வரைக்கும் பூஜை பண்ணுவார். கடவுள் பேரை சொல்லாமல் அவர் இருக்க மாட்டார். உட்கார்ந்தாலும் கடவுள் பேர், எந்திரிச்சாலும் கடவுள் பேர், எப்போவுமே கடவுள். அப்படியா? உங்களுக்கு தெரியும் ஓஷோ கிண்டல் அடிப்பாருன்னு ஒரு கதை சொல்கிறேன். இருந்தார் ஒரு ஊருக்கு ஒரு சாமியார் வந்தார். சார் சாமியார் ஒரே ஊரில் இருக்கக்கூடாது சார், இது ஒரு நோட் போட்டுருங்க. அவங்க ஒரு ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு போகணும். எவ்வளோ நேரத்தில் போகணும்னு நான் கணக்கு சொல்லட்டுமா? நான் சாஸ்திரம் படிச்சுவேன். என்ன தெரியுங்களா? காலையில் கறந்த பசுமாட்டை மாலையில் கறப்பதற்குள்ளாக சன்னியாசி வேறு ஊருக்கு போக வேண்டும். எவ்வளோ டைம் பார்த்தீங்களா உங்களுக்கு? 12 ஹவர்ஸ்க்கு மேலே கிடையாது. காலையில் கறந்த பசுவை மாலையில் கறப்பதற்குள்ளாக அல்லது மாலையில் கறந்த பசுவை காலையில் கறப்பதற்குள்ளாக ஒரு இடத்தில் தங்கக்கூடாது. 12 ஹவர்ஸ்க்கு மேலே அவங்க தங்கக்கூடாது, அடுத்த இடத்துக்கு போயிடணும். சன்னியாசிகளுக்கு விதிக்கப்பட்டது. இப்போ எப்படினா கறப்பதற்கு இனிமேல் அந்த ஊரில் யாருமே இல்லை என்ற வரையில் அதே ஊரில் தங்கி கறக்க வேண்டிய அளவுக்கு கறந்து விட்டு அதன் பிறகு அடுத்த ஊருக்கு போகலாம். காலம் எப்படி மாறி போச்சு. ஓஷோ கிண்டல் அடிச்சார். அது மாதிரி சாமியார் அந்த வீட்டுக்கு போனார். ஒருத்தர் வீட்டுக்கு போனார். அந்த அந்த வீட்டுக்கு போனார். அவன் வீட்டுக்கு இல்லை அவர் போய் ஒரு ஊரில் உட்கார்ந்தாரு. அந்த ஜனங்கள்லாம் வந்தாங்க. எங்கள் ஊர் சார் அந்த ஆள் ஒரு 24 ஹவர்ஸு கடவுள் பேர் ரொம்ப திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருப்பான், ரொம்ப பக்திமா. அப்படியா? விஷுவா. ஆனால் ஒன்று, எவனுக்கும் ஒரு 10 காசு செய்ய மாட்டான், எவன்கிட்டையும் இனிமையாக பேச மாட்டான், யாருக்கும் நல்லது செய்ய மாட்டான். ஆனால் அவன் கடவுள்கிட்ட சாமி கும்பிடுவான், எல்லாம் பண்ணுவான். அப்படியா? நாளைக்கு காலையில் பார்த்துக்கிறேன். மறுநாள் காலையில் அவன் பூஜை எத்தனை மணிக்கு பண்ணுவான்னு கேட்டார். அவன் 7க்கு ஆரம்பித்து 8:30 வரைக்கும் பூஜை பண்ணுவான். 7க்கு போயிட்டார் இந்த சாமியார் அவன் வீட்டு வாசலில். அவன் பேர், ஐயோ இங்கே நான் அந்த மாதிரி ஒரு பேர் சொல்லி யாராவது இங்கே இருந்தால் என்ன கொண்டு விடுவீங்க, அதாவது எக்ஸ்ன்னு போட்டுருங்க. உங்களுக்கு பிடிக்காதவன் பேர் அங்கே போட்டுங்க, ஒரு ஆப்ஷன். உங்களுக்கு யார் பிடிக்காதோ அவன் பேர் அங்கே போட்டுருங்க. நான் வெறும் கீப் இட் அஸ் எக்ஸ், அவ்வளோதான், நம்ம கணக்கு முடிஞ்சு போச்சு. இந்த எக்ஸ் இருக்கிறான் பார்த்தீங்களா, அந்த அவன் வாசலில் போய் நின்னார். அவன் அப்போ தான் பூஜை ஆரம்பிக்கிறான். டிங்கின்னு மணியெல்லாம் அடித்து பூஜை ஆரம்பித்தான். அவன் பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பித்தார். வச்சுங்க ஏபிசிடி, அது இது பிரச்சனை இல்லைல்ல, ஏபிசிடி அவனை பேர் சொல்லி கூப்பிடணும்ல. வாசலில் போய் நின்றுக்கிட்டு இப்போ எங்கள் வீட்டு வாசலில் வந்தால் சுகீஷ் தான் ஒருத்தர் கூப்பிடுவார், சார் இருக்காரான்னு. அது மாதிரி ஏபிசிடி 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 கத்துறார் சாமியார். அவன் பூஜை பண்ணலான்னு உட்காந்தா ஒருத்தன் பேர் சொல்லி கூப்பிட்டா எரிச்சலாக இருக்கும்ல அவனுக்கு, இரிட்டேஷன். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, பூஜை பண்ண முடியல அவனால். எந்திரிச்சு நேராக வெளியே வந்தான். அறிவிருக்கா அவனுக்கு? நிம்மதியாக பூஜை பண்ண விடுறியா, சாமி கும்பிட விடுறியா? நீ இப்போ எப்போ பார்த்தாலும் என் பேரை சொல்லிச்சு உயிரை எடுக்கிறிய, ஏன் இப்படி? இதே தான் நீ மேலே போனால் அவர் கேட்பார். என்னன்னா சும்மா அவர் பேரை கூப்பிட்டே இருந்தால் அவர் என்னடா பண்ணுவார்? அவரை போட்டு இம்சை பண்ணுற, வேற ஏதாவது ஒழுங்காக ஒரு வேலையை பாடுறா. இந்த நாட்டில் வேலையை பார்க்க வேண்டியவர்கள் வேலை பார்க்க வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டிய நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும். அவரவருக்கு பிடித்த தலைவர் பெயரை சொல்லுகிற போது ஏன் கடவுள் பெயரை சொல்லியிருக்கக்கூடாது என்று கேட்பது ஒரு ஜனநாயக நாட்டில் சரியான அணுகுமுறையாக இருக்க முடியாது. தன் கொள்கையை இன்னொருவனுக்கு திணிப்பது என்பது தவறான ஜனநாயகம். சார் நான் சொன்ன பார்த்தீங்களா, எனக்கு ஒன்றும் அரசியல் ஆர்வம் இல்லை. ஆனால் என்ன சொல்லட்டுமா, ஜனநாயக நாட்டில் அரசியல் பற்றி சிந்திக்காமல் யாராலும் இருக்க முடிவதில்லை. நான் இதை பற்றி பேச போகிறேன், இல்லை நிம்மதியாக இருந்தேன், சௌக்கியமாக இருந்தேன். ஆனால் வேறு வழி இல்லை, என்னால் நான் சொல்ல வேண்டியிருக்கு, அதனால சொல்ல. இன்னும் சொன்னால் மணிக்கணக்காக சொல்லிட்டு போகலாம். நிறைய நம்முடைய இலக்கியங்களில் நேரிய சரியான பாதை வழங்கப்பட்டது. ஆனால் தேவையற்ற, அவற்றை பின்பற்றாத, நல்லவற்றை நடைமுறைப்படுத்தாத ஒரு குழப்பம், அது காரணமாக நாம் மிகப்பெரிய சிக்கலில் இருக்கிறோம். கற்கிறோம், கற்ற வழியில் நிற்கிறோமா என்று கேட்டால் தேர்தலில் நிற்கிறோம், தெருவில் நிற்கிறோம், சிலையாக கூட நிற்கிறோம். ஆனால் கற்ற வழி நிற்கிறோமா என்ற கேள்வியை கேட்டால் இல்லை என்ற பதில் வேதனையாக இருக்கிறது. கற்பது போராது, கற்ற வழியில் நிற்பது என்பது மிக முக்கியம் என்ற கருத்தை உங்கள் மனதில் இன்றைக்கு விதைத்து
வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நான் ராமகிருஷ்ணார்ட்ட சொன்னேன், எனக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்குது, அதனால் நாங்கள் நீண்ட நேரம் இருக்க முடியல, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். நான் இடையில போகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. அது என்ன சிக்கல்ங்கிறத அவர்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். அதனால் அவர்கிட்ட சொன்னேன், மன்னிச்சுங்க, வணக்கம்.